இந்திய சட்ட விழிப்புணர்வு பகுதி 4 இந்திய தண்டனை சட்டம் பிரிவுகள் 11 முதல் 15 வரை பொதுவான விளக்கங்கள். நமது இந்திய சட்டத் தொடருக்கு மீண்டும் வரவேற்கிறோம். முந்தைய பகுதியில் IPC இன் பிரிவுகள் 6 முதல் 10 வரையிலான அடிப்படை விளக்கங்களை பார்த்தோம். இன்று நாம் பிரிவுகள் 11 முதல் 15 வரை பார்க்கப் போகிறோம். சட்டப்படி நபர் என்பவர் யார், பொதுமக்கள் என்பது என்ன மற்றும் சுதந்திரத்திற்குப் பிறகு நமது சட்டம் எவ்வாறு மாறியது என்பதை இந்த பிரிவுகள் விளக்குகின்றன. பிரிவு 11 பர்சன் என்ற சொல்லிற்கு விளக்கம் அளிக்கிறது. சட்டத்தின் பார்வையில் நபர் என்பது வெறும் மனிதர்களை மட்டும் குறிக்காது. பதிவு செய்யப்பட்ட அல்லது பதிவு செய்யப்படாத எந்தவொரு கம்பெனி, சங்கம் அல்லது மனிதர்களின் அமைப்பையும் இது குறிக்கும். இதனால்தான் ஒரு கம்பெனி இன் தவறான செயல்களுக்கு அதன் மீதும் சட்டம் பாய்கிறது. பிரிவு 12 பப்ளிக் என்ற சொல்லிற்கு விளக்கம் அளிக்கிறது. பொதுமக்கள் என்ற சொல் மிகவும் விரிவானது. இது ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட மக்கள் பிரிவையோ அல்லது ஒரு சமுதாயத்தையோ குறிக்கும். பொது அமைதி மற்றும் பாதுகாப்பிற்கு எதிரான குற்றங்களில் ஒரு குறிப்பிட்ட சமுதாயமே பாதிக்கப்படும்போது இந்த விதியே அடிப்படையாக அமைகிறது. பிரிவு 13 முதலில் குவீன் அல்லது பிரிட்டிஷ் மகாராணியை வரையறுத்தது. ஆனால் 1950ஆம் ஆண்டு இந்தியா குடியரசு நாடாக மாறிய பிறகு இந்த காலனித்துவ சட்டப்பிரிவு முற்றிலுமாக நீக்கப்பட்டது. இந்தியா ஒரு சுதந்திர நாடாக மாறிய வரலாற்று மாற்றத்தை இது காட்டுகிறது.